ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கேம்ப்ரில்ல அதாவது பியூர் பாயிண்ட்ஸ் இதில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம்ப்ரில்ல வந்து செட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இது எப்படி செட்டிங்ஸ் வந்து இது பண்ணுறது, செட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் செட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டரில் போயிங்க. போயிட்டு பியூர் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். இது ஏஞ்சல் ப்ரோக்குங்க எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேங்களா? பியூர் பாயிண்ட் ஸ்டாண்டர்டில் போயிட்டு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டைப் இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்னு இருக்கும். இதில் ட்ராடிஷ்னல்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த ட்ராடிஷ்னலில் போயிட்டு கேம்பிரில்லான்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? கேம்பிரில்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்டைல்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்தீங்கன்னா இந்த லேபிள்ஸ் இருக்கும். அது கீழே இந்த பிவோட் பாயிண்ட், அப்புறம் சப்போர்ட் ஒன், ரெஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். எஸ்ஆர் ஒன், அதெல்லாம் எடுத்துருங்க. அது மாதிரி S2 R2 எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த S3 R3 S4 இது மட்டும் வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைனாக மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஒரு திக்னஸாக வச்சுப்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த S4 வந்து இதை வந்து என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து செட்டிங்ஸை மாற்றி இது ஒரு லைன் வந்து கலர் கொடுத்து இது ஒரு செட்டிங்ஸாக மாற்றிக்கும். ஓகேங்களா? இவ்வளோதான், இது செட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த செட்டிங்ஸில் எப்படி நம்ம ஒரு இது பண்ணோம், ட்ரேடு எடுக்கணும் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா S3 R3 மெயின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் R4 S4. ஓகேங்களா? இது S3ன்றது சப்போர்ட் 3. ஓகேங்களா? இது R3ன்றது ரெசிஸ்டன்ஸ் 3. இது R4ன்றது ரெசிஸ்டன்ஸ் 4. S4ன்றது சப்போர்ட் 4. ஓகேங்களா? இந்த R1 R2லாம் தூக்கிட்டோம். ஓகேங்களா? அதெல்லாம் தேவையில்லை. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா, மார்க்கெட் இங்கே மிடில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R3ல இங்கே டச் ஆகி ரிவர்சல் வருது. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆக சொல்ல நல்லா ஒரு ரிவர்சல் கொடுக்குது. நம்மளோட டார்கெட் எவ்வளோ இங்கேருந்து பாருங்க. இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுத்தா இங்கேருந்து ஒரு க்ளோஸ் வச்சதுன்னா கேண்டில். ஓகேங்களா? 23,630ல் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ், 23,485 இருக்கும். நல்ல ஒரு டவுன். ஓகேங்களா? அதாவது 23,627லேருந்து 23,485 490 இருக்கும். நல்லா ஒரு டவுன் கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு டவுன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு R3ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரிவர்சல் வர சொல்ல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? எந்த இடத்துல இதில் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், அதையும் வாட்ச் பண்ணிங்க. இதில் வந்து S3 R3. ஓகேங்களா? S3 ரிவர்சலில் எடுக்கலாம், R3 ரிவர்சலில் எடுக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை R4 வந்து பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி S4 பிரேக் ஆச்சுன்னா நல்ல டவுன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க இந்த இடத்துல S3ல ஓப்பன் ஆயிருக்கு இது. ஓகேங்களா? இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த S3 S4 இருக்கு இல்லையா, இந்த பிரேக் ஆனால் தான் இது நல்ல ஒரு இது கொடுக்கும். ஓகேங்களா? இங்கே பிரேக் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரிவர்சல். இதில் வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. ஓகேங்களா? கேண்டிலும் எதுவும் ஸ்ட்ராங்காக வைக்கல க்ளோசிங்க்கு. ஓகேங்களா? நல்லா ஒரு பெரிய கேண்டில் க்ளோசிங் வச்சிருந்தா தான் நம்ம எடுத்துருக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ட் பண்ணி நல்ல ஒரு க்ளோசிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.25 மணி 2:20க்கு எடுத்திருந்தா கூட 23,613. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கிட்ட டவுன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு S3 R3ல சப்போர்ட் எடுத்தாவே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, R3ல இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு டவுன். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், 24,155. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம S3 ஒரு டார்கெட்டை வச்சா கூட 24,556. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஒரு 153 150 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ஒரு டவுன் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததும் பாருங்க, S3ல வந்து பாருங்க ஓப்பன் ஆகிட்டு
சாரி S4ல ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரேக் ஆகி S3 பிரேக் ஆகி நம்ம எடுத்தோமா, அடுத்தது வந்து R3க்கு நம்ம டார்கெட் வச்சா எவ்வளோ வரும் யோசிப்பாங்க. 24,100 ஓகேங்களா. இப்போ இங்கே போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 24,200 100 பாயிண்ட் கிட்ட வரும் ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல S3 பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டிலாக வச்சிருக்கு. இங்கே பாருங்க 24,088 24,180 இதுலேயே 100 பாயிண்ட் கொடுத்துச்சு. அப்போ என்னன்னா இந்த மாதிரி வைக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம்னா இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது கேண்டில் கீழே வந்து லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா அப்போ எவ்வளோ 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது வைக்க முடியாது, புரியுதுங்களா. அப்போ என்னன்னா இந்த மாதிரி என்ட்ரி கிடைக்கும் போது கொஞ்சம் தவிர்க்கலாம் ஓகேங்களா. ரீடெஸ்ட் பண்ண சொல்ல இந்த மாதிரி வந்து சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்தா 24,131 கூட சின்னதாக ஒரு சின்ன 20-30 பாயிண்ட் மேலே இதில் வந்து ஆப்ஷனில் வந்து நம்ம பிடிக்க முடியும் ஓகேங்களா. சரி, அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா S3 பிரேக் ஆயிடுச்சு. S3 பிரேக் ஆகிட்டுனா உடனே நம்ம எடுத்தா என்னன்னா S4 இருக்குன்னா டார்கெட் வைக்கும். இப்போ சின்ன ஒரு டார்கெட் தான் வைக்க முடியும், புரியுதுங்களா. இப்போ இங்கே வைக்கிறோன்னா 24,354னா இப்போ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் தான் வைக்க முடியும். இதில் எடுத்தாலும் சின்ன ப்ராஃபிட் தான் வைக்கணும். ஆனால் இது பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். இப்போ 24,277னா இப்போ பார்த்தீங்கன்னா 180 இருக்கும். ஒரு 100 பாயிண்ட் வந்து டவுன் கொடுக்குது ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சைடில் பாருங்க, இங்க இருந்து பிரேக் ஆகும்போது நம்ம எடுத்தா இப்போ R3 பிரேக் ஆகுது. இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோமா இதுதான் டார்கெட், R4 தான் டார்கெட்டாக வைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 24,346ல் வந்து நம்ம எடுத்தோம்னா இதை வந்து நம்ம டார்கெட்டை வச்சா நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்துருக்கு ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 24,414 வரைக்கும் நம்ம வந்து டார்கெட்டை இது பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குது, 100 பாயிண்ட் கிட்ட கொடுக்குது ஓகேங்களா. அடுத்ததும் பார்த்துங்க S3 ஓகேங்களா. S3ல வந்து மிடில் ஓப்பன் ஆகிட்டு எந்த ஒரு இதுவும் டச் ஆகலை. S3ல வந்து டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ இதில் என்ன என்ன புரியுதுன்னா எவ்வளோ வந்து இந்த கேப் இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு வந்து டார்கெட் வந்து பெருசாக இருக்கும் ஓகேங்களா. அப்போது இங்கேருந்து 23,882 எடுத்திருந்தா இப்போ வந்து பாருங்க 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் வந்து நம்ம நல்லா ஒரு ப்ராஃபிட்டாக இது பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க S4 பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய ஃபால் ஆகுது பாருங்க. இப்போ இங்கேருந்து எடுத்திருந்தா நம்ம இங்கே எடுக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நம்ம இங்கே இந்த இடத்துல எடுத்திருந்தா 24,080 இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இப்போ இங்கேருந்து எடுத்திருந்தா இப்போ 24,080ல் எடுத்திருந்தா இப்போ பாருங்க 200 பாயிண்ட் கிட்ட நல்லா ஒரு இது பிடிச்சிருக்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்க S3 S4 கிட்ட கிட்ட இருக்கிறதுனால இப்போ பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எடுக்க முடியாது. எடுத்தா என்ன ஆகும்னா சின்ன ஒரு டார்கெட் கூட ப்ராஃபிட் இதில் பண்ண முடியாது, ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எடுத்தால 24,270, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பாயிண்ட் தான் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் போய் நம்ம பார்க்க சொல்ல சின்ன ஒரு 10-15 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி கிட்ட கிட்ட இருக்கும்போது எடுக்கிறத தவிர்க்கலாம் ஓகேங்களா. புரியும். இதில் வந்து பாருங்க R3 R4 இந்த S1 S3 S4லாம் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு, புரியுதுங்களா. இதில் அன்னைக்கு ட்ரேட் பண்ணது கொஞ்சம் தவிர்த்தாவே நல்லது. அடுத்தது பாருங்க S3ல சப்போர்ட் எடுக்கிறது ஓப்பன் ஆகிட்டு ஓகேங்களா. இப்போ இங்கே இருந்து நம்ம எடுத்தா 24,400ல் எடுத்தா இதோட ஐ பாருங்க 24,498 ஓகேங்களா. நல்ல ஒரு டார்கெட்டை பிடிச்சிருக்க முடியும் ஓகேங்களா. சரி, அதே மாதிரி இங்கே வந்து பிரேக் ஆகி மிடில் ஓப்பன் ஆகிட்டு S3 பிரேக் ஆகுது. அதே மாதிரி இங்கே எடுத்திருந்தா கூட 24,220ல் இந்த இடம் பாருங்க லோ வந்து 24,140 ஓகேங்களா. இது நியர்பை 100 பாயிண்ட் பிடிச்சிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கலாம்னா இங்கேருந்து பிரேக் ஆக சொல்ல இங்கேருந்து ஒரு என்ட்ரியை போட்டு 24,283 இப்போ இங்கே பாருங்க 100-150 பாயிண்ட் மேலே டார்கெட் பிடிச்சிருக்கலாம் ஓகேங்களா. சரி, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து எந்த ஒரு டச் ஆகலை. இங்கேருந்து R3 டச் ஆகிட்டு காலையில் ஃபஸ்ட்டு வந்து 9:30 மணி வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து என்ட்ரி கிடைக்கிறது தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இருந்து பிரேக் ஆகி கீழே வருது, இங்கே டச் ஆகலை. ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து க்ளோஸ் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகி கேண்டில் இங்கே வந்து நம்ம எடுத்திருந்தா 24,295 இதை டார்கெட்டை வச்சுருந்தா கூட 100 பாயிண்ட் கிட்ட நம்ம வந்து டார்கெட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது S4 பிரேக் ஆகணும்னா எவ்வளோ பெரிய மூமெண்ட் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு S4 பிரேக் ஆகுனா எடுத்தால் நல்ல ஒரு இதுவாக இருக்கும். R3யை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல், அந்த ரிவர்சலில் எடுத்திங்கன்னா நல்ல என்ட்ரி கிடைக்கும். அதே மாதிரி S3யை டச் பண்ணிவிட்டு ஒரு ரிவர்சல் கிடைக்கும் போது நல்ல ஒரு என்ட்ரியாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த என்ட்ரி இருக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? உங்கள் லாபம் நஷ்டம்னா உங்களுடைய இது. ஓகேங்களா? ஓகே, மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.